ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இரு புருவ நடுவில் அமர்ந்து விலகிய நிலையில் இருந்து இந்த உலக நாடகம் சாட்சியா பார்த்து கொண்டு நான் ஆத்மா ஓர் நடிகர். இந்த உலக நாடக மேடையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாகத்தை அந்த டைரக்டரின் டைரக்ஷன் படி நடந்து விசேஷமான கை தட்டுதலை பெறுகிறேன். அனைவரிடமிருந்தும் நல்வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சில நிமிடங்கள் நான் எனது நடிப்பையே சாட்சியாக இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். உண்மையில் நான் நடிக்கிறேனா அல்லது உண்மையாக இருக்கிறேன் என்று என்னை நானே சோதிக்கிறேன். இது இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நாடகம் என்று புரிந்து இந்த முழு 5000 ஆண்டுகளுக்கான பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுடன் நான் நடித்துக் கொண்டேன். இதுதான் உண்மையான நடிப்பாகும். எப்படி நடக்க வேண்டும் என்று அந்த இறைவன் கட்டளையிடுகிறார், அதன்படி நடிக்கிறேன். இது உண்மையான நடிப்பு. முடிந்த விஷயங்களில் இருந்து பல அனுபவங்களை பரிசாக எடுத்துக்கொண்டேன் மற்றும் நிச்சயிக்கப்பட்ட எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தின் அடிப்படையில் மிகுந்த குஷியுடன் ஆன்மீக பெருமிதத்துடன் ஹீரோ பாட்டுதாரியாக நடிக்கிறேன். எனது நடிப்பு, அதாவது எனது பாகம் விசேஷமாக உள்ளது. பிறரை போன்று சாதாரணமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவரின் பாகம் தனிப்பட்டதாக கிடைத்திருக்கிறது. ஒருவரின் நடிப்பு போல் இன்னொருவரின் நடிப்பு அமையாது. ஒருவரின் தோற்றம் போல் இன்னொருவரின் தோற்றம் வரவே முடியாது.
ஆனால் பிறரை நாம் பார்ப்பதற்கான முக்கிய விஷயமே அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, விசேஷங்களை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்றும் நான் அந்த விசேஷங்களை எனது செயலில் ஈடுபடுத்த வேண்டும். இப்பொழுது எனது உடன் இருக்கக்கூடிய எனது உறவினர்கள், நண்பர்களின் விசேஷங்களை என் மனக்கண்ணிலே கொண்டு வருகிறேன். அவர்களின் ஆரம்ப காலமான சத்யுகத்தில் இருந்த நேரத்திலும் பரந்தாமத்தில் இருந்த நேரத்திலும் அனைவருமே தூய்மையாக, ஆனந்தமாக ஒன்று போல் இருந்தார். இப்பொழுதும் யாரை நான் பார்த்தாலும் அவர்களின் புருவ மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான நட்சத்திரம் போன்ற ஆத்மாவையே பார்க்கிறேன். அவர்கள் தூய்மையான, அமைதியான, அன்பான ஆத்மா. எப்பொழுது நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். அப்பொழுதிலிருந்து எனது நடவடிக்கை மிக உன்னதமாக, தேவையானவற்றை மட்டுமே நான் செய்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கும் பிறருக்கும் அதில் நன்மை அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு என்னை பார்த்து பிறரும் அந்த செயலை செய்கிறார். இந்த 5000 வருடத்திற்கான மொத்த சேமிப்பையும் இப்பொழுது மட்டுமே சேமிக்க முடியும். ஒவ்வொரு நொடியும் சிவபாபாவின் நினைவில் நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வருமானமே வருமானம். பல கோடி மடங்கு வருமானத்தை அடைந்ததால் என்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் பதம் பல மடங்கு என்று சிவபாபா எனக்கு வரதானங்கள் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா சாதாரண முள் போன்று இருந்து இப்பொழுது மலரை போன்று மலர்ந்திருக்கிறேன். இந்த உலகமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ஹீரோ பாகதாரியாக நடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து விட்டேன். இந்த உலகமும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அந்த இறைவனும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு கவனம் என்னை மென்மேலும் நல்ல காரியங்களை செய்ய தூண்டுகிறது.
விசேஷமாக எனக்குள் பல நல்ல குணங்களை நான் நிரப்பிக்கொள். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்று சொல்வார்கள். இப்பொழுது எனக்குள் அனைத்தையும் நான் நிரப்புகிறேன். ஒரு விசேஷமான நடிகர் எனும் பொழுது அவருக்குள் பல நல்ல குணங்கள் தானாகவே இருக்கும். அதுபோல் நானும் விசேஷமான நடிகனாக இருக்கிறேன். எனக்குள் நல்ல நல்ல குணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த டைரக்டரின் விசேஷ டைரக்ஷனை இப்பொழுது இந்த இனிமையான அமிர்த வேளை நேரத்தில் வாங்கிக் கொள்கிறேன். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது என்னுடைய மனதை அமைதியாக லேசாக வைக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய புத்தியின் தொடர்பானது அவரின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறது. நான் எப்படி பேச வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒவ்வொன்றிலும் அவரின் வழிகாட்டுதல் இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு செயல்களுமே என்னுடைய எதிர்காலமான சத்யுக தேவதையின் செயல்களைப் போல அமைதியாக, அனைவரிடமும் அன்பாக, இனிமையாக நான் பேசுகிறேன். என் மனதிற்குள் நான் திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களையே, பாபாவின் முரளியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என் மனதிற்குள் சொல்லிக்கொள். பிறர் என்னை பற்றி சொன்ன அந்த பலகீனமான விஷயங்களை மறந்து பாபா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகழகான உமான்கள் என்ற சுயமரியாதையை நான் நினைத்து பார்க்கிறேன். நினைக்க நினைக்க சுகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவர் என்னை பார்த்து, நீதான் இந்த உலகின் ஒளி என்கிறார். நூரேர் தன் எனது கண்ணின் மணி என்று சொல்கிறார். எனது கழுத்து மாலையாகவும் நீதான் இருக்கிறாய் என்று அவரின் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நடிகன் நான். ஒவ்வொரு சுமான்களையும் மனதிற்குள் நினை, ஆஹா நான், ஆஹா இந்த நாடகம், ஆஹா எனது பாக்கியம், ஆஹா பாபா என்று இந்த ஆஹா ஆஹா என்ற பாடலை முழு நாளும் பாடிக்கொண்டே இருக்கிறேன். என்னே என் பாக்கியம். நான் இனி சாதாரணமான எண்ணங்களை
யோசிக்க மாட்டேன். விசேஷமானவையே எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் ஓர் விசேஷ நடிகன், ஹீரோ பாகதாரியாக இருந்து இந்த சங்கம யுகத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் மகிழ்ச்சியாக ஓம் சாந்தி.
துறந்து விண்